ஷாஜகான் என்னோட முதல் படமே கிடையாது. கோவப்படக்கூட வருத்தப்படக்கூடாது. இந்த இன்டர்வியூ எடுக்க வர்றவங்க என்னன்னா, இந்த விக்கிபீடியாவோ மற்ற ஏதோ பார்த்து கூகுளில் பார்த்துட்டு தான் வர இன்டர்வியூ எடுக்க வர்றாங்க. ஸோ அவரை பற்றியான ஒரு தெளிவான ஒரு புரிதலோட வரணும் ஃபஸ்ட்டு. என்னோட நடிப்பு பயணம் வந்து நாலு தான் ஆரம்பிச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து நெகட்டிவ் கேரக்டர் வந்துச்சு, பாசிட்டிவ் கேரக்டர் வந்துச்சு, காமெடி ரோலாக வந்துச்சு. ஸோ எனக்கு வந்து அது எல்லா ஆர்டிஸ்ட்டுக்கும் கிடைக்குமான்னு தெரியல. எனக்கு ஒரு பெரிய கிஃப்ட் அது. மாறி 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 வந்துச்சு. ஸோ எனக்கு வந்து எப்படின்னா ஒரு பெரிய ஒரு எப்படி சொல்கிறது, உலகநாயகன் அவரோடலாம் கூட நின்று ஃபோட்டோ எடுக்கிறதே ஒரு பெரிய விஷயம். ஆனால் கூட சேர்ந்து நடித்தது இருக்குல்ல, உண்மையிலேயே பெரிய பாக்கியமாக கருதுகிறேன். தொடர்ந்து பயணிக்க நினைக்கிறேன். அது எல்சியூ வந்து எப்படின்னா கைதியில் ஆரம்பிச்சதுன்னு நினைக்கிறேன். ஆமாம், கைதியில் ஆரம்பிச்சு. பட் எனக்கு வந்து அந்த விக்ரம் படத்தோட முடிஞ்சிடும் நினைக்கிறேன். தமிழ் சினிமாவில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு சாதிச்சவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க, சாதிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி அப்கமிங் வர்ற யங்ஸ்டர்ஸ் தம்பிகள் வந்து பிரமாதமாக டேலண்டோட வர்றாங்க. எல்லாரும் ஒரு வகையில் திறமையானவங்க. பெரிய வணக்கம். நான் உங்க விஜய். இன்னைக்கு நம்ம கூட இணைஞ்சிருக்க கெஸ்ட் யாருன்னு பாத்தீங்கன்னா, தமிழ் சினிமால ஒவ்வொரு கேரக்டரும் ரொம்ப உள்வாங்கி இன்னைக்கு தமிழ் சினிமால எல்லாருக்கும் ரொம்ப பிரபலமான ஒரு கேரக்டரா இருந்திருக்காரு. ரியல் லைஃப்லயும் நிறைய விஷயம் இன்ஸ்பிரேஷன் ஆகிற மாதிரி நிறைய விஷயம் பண்ணிட்டு வர்றாரு. நம்ம கூட அருள்தாசன் கூட இணைஞ்சிருக்காரு. அண்ணா வணக்கம்ண்ணா. வணக்கம் தம்பி. கண்டிப்பா உங்களோட சினிமா பயணம் எடுத்து பார்க்கும்போது முதல் படம் இன்னைக்கு வரைக்கும் நிறைய படங்கள் நீங்க எல்லாம் பண்ணிருக்கீங்க. இந்த பயணம்ன்ற ஒரு விஷயம் எல்லாருக்கும் ஒரு பெரிய பயணமா இருக்கும். உங்களுக்கு எப்படி இருக்குது சினிமா? இது வந்து ஒரு பெரிய ஒரு பவர்ஃபுல் மீடியா. நம்ம தமிழ் சினிமா பார்த்தீங்கன்னா அந்த தமிழ் சினிமாவை நோக்கி நிறைய பேர் தினம் தினம் வாய்ப்பு தேடி சென்னைக்கு வந்துகிட்டே இருக்காங்க. நானும் அப்படி வந்து ஒரு காலத்தில் வாய்ப்பு தேடி சினிமாவுக்கு வந்து ஒரு உதவி ஒளிப்பதிவாளராகி அப்புறம் ஒளிப்பதிவாளராகி இன்றைக்கி வந்து நடிகனாக இருக்கேன். ஸோ வந்து கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் ஒரு 28 வருடங்கள் ஒரு பயணம். இன்னும் தொடர்ந்து பயணிக்கணும்னு ஆசைப்பட்றேன். இதில் நிறைய அனுபவங்கள். நான் வந்து ஒரு டெக்னீஷியனாகவும் இருந்திருக்கேன், அப்புறம் வந்து இப்போ ஒரு ஆர்டிஸ்டாகவும் இருக்கேன். ஸோ ரெண்டு பக்கத்துமே எனக்கு வந்து அதனுடைய வீரியம் புரியும். ஒரு கேமராமேன் ஜாப் பார்த்தீங்கன்னா காலையிலே 7 மணி ஃபஸ்ட்டு போய் ஃபுல்லாக செட் பண்ணி திரும்ப பேக்கப் போய் வர வரைக்குமே ஒரு ஒரு கடுமையான உழைப்பு. ஆர்டிஸ்ட்டுக்கு அது கொஞ்சம் கம்மி தான். ஏன்னா நம்ம வந்து ஷார்ட் அப் தான் போவோம். ஷார்ட் முடிச்சிட்டா சப்போஸ் அன்னைக்கு சீன் முடிச்சிட்டா கூட சீக்கிரமே அனுப்பிச்சிடுவாங்க. ஸோ நான் ரெண்டுமே நான் பார்த்துருக்கேன். இதில் வந்து நிறைய கஷ்டங்கள், பெரிய அனுபவங்கள் இருக்குது. சந்தோஷங்கள், நிறைய ட்ராவலு, வெவ்வேறு விதமான மனிதர்கள், வெவ்வேறு விதமான லொக்கேஷன்ஸ், நிறைய ஊருக்கு போயிருக்கேன், நிறைய பயணப்பட்டிருக்கேன், நிறைய பேர் சந்திச்சிருக்கேன். ஆனால் டே டு டே நம்ம வந்து வேறு ஒரு யூனிட்டு, வேறு ஒரு ஊர் பயணங்கள் இப்படிலாம் இருக்குல்ல. ஸோ இது ஒரு ஒரு பெரிய பயணம் இருக்குது. அதில் சின்னதாக வந்து என்னுடைய ஒரு திரைப்பயணத்தை பற்றி நான் வந்து பகிர்ந்துக்கிறேன். சினிமோட்டோகிராஃபின்ற ஒரு விஷயத்துல தான் உங்களோட பயணம் ஸ்டார்ட் ஆச்சு. சினிமோட்டோகிராஃபி பண்ணி அதுக்கப்புறம் ஆக்டிங்ன்ற ஒரு விஷயத்துக்குள்ள வந்தீங்கன்ற போது டெக்னீஷியனா இருக்கும்போது நிறைய விஷயம்லாம் லேர்ன் பண்ணியிருப்பீங்களா? ஒரு புதுசா ஒரு விஷயம் நம்ம ஆக்டிங்குள்ள போகும்போது இந்த டெக்னீஷியன்ல இருந்து போகும்போது அந்த பயணம் எப்படி இருந்துச்சு? இல்லை அது வந்து எல்லாத்துக்குமே கிடைச்சிடாது. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்டராக வந்து நிறைய பேர் வந்து ஸ்ட்ரெயிட் ஆக்டிங்க்குன்னே வருவாங்க. இப்போ எப்படின்னா வந்து ஒரு ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் வந்து ஆக்டிங் கோர்ஸ் இருக்குது. அதே மாதிரி நம்ம சினிமாவில் வந்து நிறைய இந்த கூத்துப்பட்டறை மாதிரி நிறைய நடிப்பு சொல்லித்தரக்கூடிய பள்ளிகள் இருக்குது. நான் அந்த மாதிரி இல்லை. நான் வந்து ஒரு டெக்னீஷியனாக இருந்து ஆர்டிஸ்டாக இருக்கேன். ஸோ இதுக்கு ஒரு ஒரு சின்ன ஒரு வேறுபாடு இருக்குது. ஆனால் ஸ்ட்ரெயிட் ஆர்டிஸ்டாக வரவங்க பார்த்தீங்கன்னா நிறைய வாய்ப்புகள் தேடி பல டைரக்டர்ஸை பார்த்து அது இன்னொன்று நடிப்புக்குன்னே ஒரு ட்ரெயின் அப் ஆகி அப்படிலாம் வந்திருப்பாங்க. எனக்கு அந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கல. நான் வந்து டெக்னீஷியனாக இருந்தேன், அப்புறம் திடீர்னு ஆர்டிஸ்ட் ஆகிட்டேன். எனக்கு தெரிந்த ஓரளவுக்கான நடிப்பை தான் இப்போயும் நான் வெளிப்படுத்திட்டு இருக்கேன். பிகினியில் ரொம்ப கொஞ்சம் நடிப்புன்றது கொஞ்சம் எப்படி சொல்கிறது, கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. ஒரு கேரக்டர் உள்வாங்கி அதை வந்து பண்ணுறது கொஞ்சம் காலதாமதமாச்சு. அப்புறம் போக 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 கற்றுக்கிட்டு இன்றைக்கி ஓரளவுக்கு ஒரு ஒரு கேரக்டரை புரிஞ்சு நடிக்க நினைக்கிறேன். கண்டிப்பாண்ணே. இன்னைக்கு நம்ம தமிழ் சினிமால நிறைய படங்கள் வந்து நிறைய படங்கள் பார்க்குறோம். உங்களோட படங்களும் நிறைய பார்க்குறோம். மகாராஜா படம் ஒரு பெரிய பிளாக் பஸ்டர் இருந்துச்சு. உங்க கேரக்டர் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஏன்னா ஆரம்ப கட்டத்துல வந்து ஒரு ஒரு காமிக்கான ரோலா இருந்தா கூட கிளைமேக்ஸ்ல உங்களோட ஒரு பயங்கரமான ஒரு ஹீரோயிசம்லாம் பார்க்கும்போது மகாராஜா படத்துல கிடைச்ச ஒரு அனுபவம் என்னவா இருந்துச்சுன்னா? மகாராஜா வந்து ஒரு ஒரு பெரிய அனுபவம். அந்த படம் அனுபவம்னு சொல்கிறது மாரி எனக்கு ஒரு பெரிய ஒரு இப்போ நான் ஒரு ஒரு ஆர்டிஸ்ட் வந்து ஒவ்வொரு காலகட்டத்தில் வந்து ஏதோ ஒரு ஒரு படம் வந்து ஒரு பிரேக் தரும்ல, ஒரு
அடுத்த லெவல் ஷிஃப்ட் பண்ணும். ஏன்னா வந்து இங்கே வந்து நல்ல படங்கள் இருக்குது எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி வந்து ஓடுற படங்களே இருக்கும், ஓகே. அது ரொம்ப முக்கியம். அது மாதிரி இந்த படம் வந்து எனக்கு வந்து ஒரு நல்ல படமாகவும் இருந்துச்சு, நல்ல கேரக்டராகவும் இருந்துச்சு, ப்ளஸ் ஒரு நல்ல ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஃபிலிமாகவும் இருந்துச்சு. ஸோ எனக்கு மூணுமே ஒரு பேக்கேஜாக கிடச்சிச்சு. நான் வந்து நிறைய போலீஸ் கதாபாத்திரங்கள், இன்ஸ்பெக்டர் கதாபாத்திரங்கள் பண்ணியிருக்கேன். அதில் வந்து ஒரு மகாராஜா பற்றி இன்னொரு ஒரு டைமென்ஷன். ஏன்னா வந்து ஃபஸ்ட்டு ஒரு என்கொயரி சீனில் ஆரம்பித்து அதுக்கப்புறம் வந்து அப்படியே ஒரு ட்ராவல் அந்த கேரக்டரோட அதுக்கு எண்டில் வந்து ஒரு பாசிட்டிவாக முடிஞ்சு ஒரு நல்ல பேரோட ஆரம்பத்தில் வந்து ஒரு இவனும் கெட்டவனும் இருப்பானுங்களோ அப்படின்னு போலீஸ் மேலே ஒரு அவநம்பிக்கை ஏற்பட்டாலும் கூட எண்டில் வந்து பயங்கரமான ஒரு பாசிட்டிவாக முடிச்சிருப்பாப்புல இந்த டைரக்டர் நித்திலன். ஸோ இந்த படம் வந்து பெரிய, எனக்கு மட்டும் இல்லை, அந்த படத்தில் நடித்த எல்லாத்துக்குமே ஒரு பெரிய, இந்த படம் வந்து ஒரு பெரிய பிரேக். கண்டிப்பா. நான் நித்திலன் அவர்களை பத்தி இப்ப சொல்லிட்டு இருக்கும்போது, கதை உங்ககிட்ட வந்து உங்க கேரக்டர் வந்து இந்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம், இந்த படம் இவ்வளவு பெரிய பிளாக் பஸ்டர் ஆகும். முக்கியமா வெளிநாடுகள்ல பயங்கரமான ஒரு ரெஸ்பான்ஸ், பயங்கரமான நாட்கள் எல்லாம் ஓடிட்டு இருக்குன்ற போது, அந்த விஷயம் எப்படி இருந்துச்சு? நித்திலன் உங்ககிட்ட வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டோரி சொல்லும் போது என்ன சொன்னார்? அந்த மகாராஜா கதையை சொன்னப்பவே பயங்கரமாக இருந்துச்சு. ஏன்னா வந்து அந்த ஸ்க்ரீன் பிளே இருக்குல்ல, அந்த ரைட்டிங் ரொம்ப ஒரு வித்தியாசமாகவும் புதுசாகவும் இருந்துச்சு. அந்த ஏன்னா வந்து ஒரு ஒரு இடத்துல அந்த குப்பை தொட்டி அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் அந்த குப்பை தொட்டி யாருன்ற ஓப்பன் பண்ணுறதுக்குல அது வந்து பயங்கரமாக இருந்துச்சு. அதனால் கதை கேட்டோடனே அந்த கதையும் அந்த கேரக்டரும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதான் டக்குன்னு ஒத்துக்கிட்டேன். கண்டிப்பா உங்களோட முதல் படம் ஷாஜஹான், அதுல ஒரு கேரக்டர் ஒன்று பண்ணியிருப்பீங்க விஜய் சார் கூட. உங்களோட ஆரம்பகட்ட பயணமா திரைத்துறையில வந்து ஒரு ஆக்டிங் விஷயம்ல இருந்துடும் போது, அந்த படம் நம்ம அடிக்கிறோம்ன்ற ஒரு விஷயம் வரும்போது, ஷாஜகான் படத்துல கிடைச்ச ஒரு அனுபவமா என்ன இருந்துச்சு? இல்லை, இது நிறைய பேர் என்ன ஒரு மாதிரி சின்ன தம்பிகளுக்கு வந்து எப்படின்னா விக்கிபீடியாவில் பார்த்துட்டு அதை வச்சு இன்டர்வியூ எடுக்க வர்றீங்க. அது மிக தவறு ஃபர்ஸ்ட். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஷாஜகான் என்னோட முதல் படமே கிடையாது. ஓகே. என்னோட முதல் படம் நடிப்பில் பார்த்தீங்கன்னா நான் மகானாங்க தான். ஷாஜகானில் நான் வந்து ஒரு உதவி ஒளிப்பதிவாளர். அதில் வேலை பார்க்குறப்ப அந்த சீன் ஒன்று இருந்துச்சு. அப்போ அந்த டேரக்டர் வந்து தாஸ் நீ உட்காந்து ரசன் சீனில் கரெக்டாக இருக்கும்னு சொல்லிட்டு குறை வச்சாப்பல. அவ்வளோ அந்த மாதிரி நிறைய படம் பண்ணியிருக்கேன். எம்பொறிச்ச குழந்தை மாதிரி பண்ணியிருக்கேன். ஏன்னா இப்போ நம்ம பாரத சார் அசிஸ்டன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அவர் படங்கள்ல அப்போ பாக்கியராஜ் சார் ஆகட்டும், நிறைய பேர் மணிவன் சார் ஆகட்டும், மனோபல சார் ஆகட்டும், சின்ன சின்ன கேரக்டர் வருவாங்க. அதே மாதிரி பாக்கியராஜ் சார் படங்கள்ல பார்த்திபன் சார் வருவார், பாண்டியராஜ் வருவார், டிவிஷன் வருவாங்க. அவங்க வந்து ஆக்சுவல் டெக்னீஷியன்ஸ் என்னன்னா வந்து அஸ்டேட்டை ஒப்புடுவாங்க. ஒரு சின்ன கேரக்டர் சார் போஸ்ட் மாதிரி ஒரு சின்ன சீன் வருவாங்கல்ல, அந்த மாதிரி தான் நான் ஷாஜகானில் பண்ணது. ஆனால் அது வந்து லிஸ்ட்டில் போட்டாங்க. விக்கிபீடியாவில் வந்து இருக்கும், என்னோட நடிப்பில் பார்த்தீங்கன்னா ஷாஜகானும் இருக்கும். ஆனால் அதை வந்து நிறைய பேர் வந்து ஏன்னா இப்போ இன்னைக்கு இந்த இன்டர்வியூ எடுக்க வர்றவங்க என்னென்னா இந்த விக்கிபீடியாவோ மற்ற ஏதோ பார்த்து கூகுளை பார்த்துட்டு தான் வர இன்டர்வியூ எடுக்க வர்றாங்க. ஸோ அவரை பற்றியான ஒரு தெளிவான ஒரு புரிதலோட வரணும் ஃபஸ்ட்டு. என்னோட நடிப்பு பயணம் வந்து நான்மகனில் தான் ஆரம்பிச்சு. நான்மகனால ஒரு முக்கியமான கேரக்டரா இருந்துச்சு. அந்த படம் அப்பவும் பெரிய ஒரு பிளாக் பஸ்டர் படமா இருந்துச்சு. எங்களுக்குலாம் ரொம்ப பிடிச்ச படமா இருந்துச்சு. அந்த படத்துல கிடைச்ச ஒரு அனுபவமா என்ன இருந்துச்சு? நான்மகனால நடிப்புக்கு புதுசு, நடிப்புல என்னன்னே தெரியாது. ஆனால் நம்மளும் வந்து நடிக்க ஆரம்பிச்சிட்டோம் அந்த படத்தில் மொதல். அப்போ எனக்கு வந்து எப்படின்னா ஒரு டைலாக் மண்டையில் ஏறாது, சீன் நல்லாயிருக்கும், பட் வந்து நம்ம பர்ஃபார்மாக எப்படி பண்ணுறதுன்னு தெரியாது. ஸோ இதெல்லாமே இயக்குனர் சுசீந்திரன் சொல்லி நான் அப்படியே ரிஃப்ளெக்ட் பண்ணேன், அவ்வளோதான். அந்த மொத்த படமும் அப்படி தான் பண்ணேன். ஓரளவுக்கு கொஞ்சம் மிடில் ஆஃப் ஃபிலிமில் வந்து எனக்கு கொஞ்சம் புரிய ஆரம்பிச்சிச்சு. சரி கொஞ்சம் கொஞ்சம் ரியாக்டிவிட்டி பண்ணணும் அப்படின்னு. ஸோ மற்றபடி எல்லாமே வந்து டைரக்ட் சொல்லி கொடுத்தது தான். அதுக்கப்புறம் போ கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே எந்த தொழிலுமே எதையுமே கற்றுக்கிறதானே அந்த மாதிரி. கண்டிப்பா ஒரு ஆர்டிஸ்ட்னு எடுத்து பார்க்கும்போது எல்லா கேரக்டரும் பண்ணணுன்ற ஒரு விஷயம் இருக்குங்க. நீங்களும் உங்களோட படங்கள் எல்லா கேரக்டர்ஸும் கிட்டத்தட்ட பண்ணியிருக்கீங்க. இந்த படம் நம்ம ஒரு நெகட்டிவ் கேரக்டர் பண்ண போறோன்ற போது சில படம் பண்ணும்போது ஒரு தயக்கம் ஒன்று இருக்கும். இந்த படம் பண்ணலாமா நம்மள ஒரு மாதிரி நெகட்டிவ் ஷேடா மாத்திருமோ ஆடியன்ஸ் மத்தியிலன்ற போது அந்த தயக்கம் யோசனை உங்களோட படங்கள் நடிக்கும்போது தான் படங்கள் இருக்குல்ல. ஒன்ஸ் நடிக்க வந்துட்டோம், அதில் வந்து நெகட்டிவ் பாசிட்டிவ் அதே மாதிரி கேரக்டர்ஸ் எல்லாம் மிக்ஸ் ஆகி தான் வரும். ஓகே. ரொம்ப நம்மளுக்கு வந்து சில விஷயங்கள் மனசுக்கு சரிப்பட்டு வரலைன்னா வேணான்னு சொல்லிடலாம். அது அந்த அந்த சாய்ஸ் நம்மளுக்கு இருக்குது. நான் மகாநல்ல படத்தில் நெகட்டிவ் கேரக்டர் மாதிரி தெரியும், ஆனால் எண்டில் வந்து ஒரு பாசிட்டிவான ஒரு கேரக்டர் முடியும். அப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து நெகட்டிவ் கேரக்டர் வந்துச்சு, பாசிட்டிவ் கேரக்டர் வந்துச்சு, காமெடி கேரக்டர் சூதுகு மாதிரியான ராஜபாட்டை மாதிரியான படங்களில் காமெடி ரோலாக வந்துச்சு. ஸோ எனக்கு வந்து அது எல்லா ஆர்டிஸ்ட்டுக்கும் கிடைக்குமான்னு தெரில, எனக்கு ஒரு பெரிய கிஃப்ட் அது. மாறி 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 வந்துச்சு. ஸோ அதனால் வந்து இப்போ எல்லாமே ஆல்மோஸ்ட் எல்லாம் மிக்ஸ் ஆகி தான் வருது கேரக்டராகவும். இப்போ ஒரு படம் பண்ண அண்ணன் கேரக்டர் பண்ணுறேன், அதே மாதிரி வில்லனாகவும் பண்ணுறோம்,
ப்ளஸ் வந்து ஒரு சின்ன ஹியூமர் ஆட் பண்ணியும் கேரக்டர்ஸ் தர்றாங்க. அதனால் வந்து எனக்கு அது ஒரு பெரிய கிஃப்ட்டு. கண்டிப்பாண்ணே. இன்னைக்கு தமிழ் சினிமா எடுத்து பார்க்கும்போது நிறைய லீடிங் ஆக்ட்ரஸ்ல இன்னைக்கு திகழ்ந்துட்டு வரும்போது சேது பத்தி ஒரு விஷயம் கண்டிப்பா பேசணும். உங்களுக்கும் சேது ஒரு பாண்டிங் ஒண்ணு இருக்கு. தர்மதுரையில பாக்குறோம். மகாராஜா வரைக்கும் நம்ம ஒரு ஒரு பாண்டிங் இருக்கு. ஸ்டேஜ்ல ஒரு ஆடியோ லான்ச்ல ஒரு பிரஸ் மீட்ல வந்து ஒரு விஷயம் ஒண்ணு நடக்கும். சேதன் அவங்கள வந்து கீழே ஸ்டேஜை விட்டு இறக்க விடாம ஒரு விஷயம் ஒண்ணு நாங்க சோசியல் மீடியாலாம் பார்த்துட்டு இருக்கும்போது அந்த அந்த மொமெண்ட்ல பாத்தீங்களா? அது சோசியல் மீடியால வைரல் ஆனதுக்கு அப்புறம் அந்த விஷயங்கள்லாம் பாத்தீங்களா? உங்களுக்கும் சேதன் இருக்கிற பாண்டிங் எப்படி இருக்கு? ஒரு அண்ணன் தம்பி உறவு தான். ஓகே. ஆர்டிஸ்ட் அப்படின்றத மீறி 2 பேருமே ஏன்னா நடிக்க வந்துட்டாலும் நடிப்பு தொழில் இருந்தாலும் கூட அதை மீறி ஒரு ஒரு சகோதர பாசம் 2 பேர்த்துக்குமே இருக்கும். அதனுடைய நட்பு, அன்பு எப்பயுமே இருக்கு. கண்டிப்பா நீங்க நடிச்ச இயக்குனர்கள்ல நிறைய படங்கள் நடிச்சிருப்பீங்கன்ற போது உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு இயக்குனரா இன்னைக்கு வரைக்கும் இந்த படம் எனக்கு ரொம்ப சிறப்பா இருக்கும்பா, இன்னைக்குமே நம்மள ரொம்ப பிடிச்ச மாதிரி ஒரு விஷயமா இருக்கும், அந்த மாதிரி ஏதாவது தனிப்பட்ட மாதிரி ஏதாவது ஒரு இயக்குனர்கள் இருக்காங்க? இல்லை, அப்படி சொல்ல முடியாது. ஏன்னா வந்து தனிப்பட்ட முறையில் எந்த இயக்குனரும் நம்ம வந்து பர்டிகுலராக சொல்லிட முடியாது. எல்லா இயக்குனருமே சிறந்த இயக்குனர்கள் தான். ஓகே. கிடைக்கிற வாய்ப்புகளை பொறுத்து அமையும் அந்த மாதிரி. நான் ஒர்க் பண்ணி அத்தனை இயக்குனர்களுமே ஒரு சிறந்த இயக்குனர்கள் தான். நான் ஒவ்வொரு இயக்குனர்கிட்டையும் ஏதோ ஒரு சின்ன விஷயம் கற்றுருந்துருக்கேன். நான் அது சின்ன இயக்குனர், பெரிய இயக்குனர், அதே மாதிரி அப்கமிங் புது இயக்குனர், எக்ஸ்பீரியன்ஸ், அதெல்லாம் வித்தியாசமே கிடையாது. நான் எல்லார்ட்டையுமே ஒரே மாதிரி தான் ஒர்க் பண்ணுவேன், பழகுவேன். ஸோ வந்து எனக்கு வந்து என்னோடய இயக்குனர்கள் எல்லாத்தையுமே எனக்கு பிடிக்கும். ஏன்னா தமிழ் சினிமாவில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு சாதிச்சவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க, சாதிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி அப்கமிங் வர்ற யங்ஸ்டர்ஸ் தம்பிகள் வந்து பிரமாதமாக ஒரு டேலண்டோடு வர்றாங்க. ஸோ அவங்களோடய பயணிக்கணும். எல்லாரும் ஒரு ஒரு வகையில் திறமையானவங்க தான். எல்லாருமே எனக்கு பிடிக்கும். விக்ரம் படம் பெரிய பிளாக் பஸ்டர் படமா இருந்துச்சு. அந்த படம் லோகேஷ் அவர்களுக்கும் ஒரு பெரிய பிளாக் பஸ்டர் படமா அவருக்கும் அமைஞ்சிச்சு. விக்ரமோட படம் நம்ம படம் பண்ணும்போது கமல் சார் கூட நடிக்கிறோம், அவர் கூட நிறைய ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு இருக்கும்போது விக்ரம் படம் பண்ணும்போது என்ன ஒரு புது அனுபவமா இருந்துச்சு? விக்ரம் 2 படம் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கிராண்டியரான ஃபிலிம். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அந்த படத்தில் அவ்வளோ செலவு பண்ணியிருப்பாங்க, ஏகப்பட்ட ஆர்டிஸ்ட்டு. இப்போ என்னோட போர்ஷன் பார்த்தீங்கன்னா இன்டர்வல் பிளாக் முன்னாடி ஒரு மேரேஜ், என்னோட பொண்ணு மேரேஜ் மாதிரி சீன். அது டெய்லி ஒரு 1500 பேருக்கு மேலே க்ரௌடு, ப்ளஸ் வந்து ஒரு ஆல் ஆர்டிஸ்ட் காம்பினேஷன்ஸ் எல்லாமே. விஜய் சேதுபதி, ஃபகத் ஃபாசில், நான், மாரிமுத்து சார், கஜராஜா சார், இது மாதிரி ஏகப்பட்ட ஆர்டிஸ்ட் அதில் இருப்பாங்க. ஜூனியர் ஆர்டிஸ்ட் இருப்பாங்க, ஃபைட்டர்ஸு, அதே மாதிரி குரூ அவ்வளோ பேர், ஆர்டிஸ்ட் அவ்வளோ பேர். ஸோ அதை வந்து ஆர்கனைஸ் பண்ணி அரேஞ்ச் பண்ணுறது இருக்குல்ல, அது வந்து பெரிய கஷ்டம், பெரிய வேலை. அது பெரிய, அதாவது எப்படின்னா தினம் தினம் வந்து ஒரு பிரம்மாண்ட கல்யாணம் நடத்தினா எப்படி இருக்கும், அந்த மாதிரி வேலை அது. ஸோ அந்த படத்தில் நடித்தது வந்து கமல் சாரோட நடித்தது வந்து எனக்கு பெரிய அனுபவம். அதே மாதிரி ஆர்டிஸ்ட் அவ்வளோ பேர் இருந்தாங்க. எல்லாரோடையும் ரொம்ப எப்படி சொல்கிறது, ரொம்ப ஷேர் பண்ணிக்கிட்டு ஒரு கலகலன்னு சுற்றி போச்சு. லோகேஷ் கனகராஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிக திறமையான இயக்குனர். அவ்வளோ க்ரௌடு, அவ்வளோ பிரம்மாண்டம் கூட ரொம்ப அழகாக நீட்டாக கூலாக வேலை பார்ப்பாப்புல. எனக்கு பிடிச்சது அதுதான். ஏன்னா அவ்வளோ செட்டப் இருக்கப்போ சின்ன பதட்டமோ டென்ஷனோ ஆகிரும் பின்னாலுமே ஒரு இயக்குனருக்கு. ஆனால் அதெல்லாம் இல்லாமல் ரொம்ப ஈஸியாக கூலாக டீல் பண்ணி ரொம்ப அருமையாக வேலை வாங்கினாப்புல. படமும் பெரிய ஹிட் ஆச்சு. ஸோ எல்லாத்துக்குமே ஒரு பெரிய பேர் கிடச்சி. நீங்கள் அந்த படம் பண்ணும்போது இந்த எல்சின்ற ஒரு விஷயம் வந்து போயிட்டு இருந்துச்சு. ஆனால் அந்த டைமில் வந்து நம்ம லோகேஷ் அவர்கள் வந்து இந்த யூனிவர்ஸ் ஒன்று கிரியேட் பண்ணுற விஷயம், அது எல்சியூ வந்து எப்படின்னா கைதியில் ஆரம்பிச்சதுன்னு நினைக்கிறேன். ஆமாம், கைதியில் ஆரம்பிச்சு. பட் எனக்கு வந்து அந்த விக்ரம் படத்தோட முடிஞ்சிடும்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் அதை பற்றி இறந்துறேன்ல. ஓகே. ஸோ அதனால வந்து அது எல்சியூவில் நான் கண்டினியூ ஆக மாட்டேன்னு சிறப்புண்ணே. அந்த படத்துக்கு நம்ம 100 நாள்ன்ற ஒரு விஷயம் பெருசா ரெஸ்பான்ஸ் கிடைச்சது விக்ரம் படத்துக்குன்ற போது நம்ம ஒரு ரிசல்ட் ஒன்று அந்த படத்துல பார்த்துருப்போம். பயங்கரமான ரிசல்ட்னா தமிழ் சினிமாவே புரட்டி போட்ட மாதிரி கமல் சாருக்கும் அந்த படம் பெரிய பிளாக் பஸ்டர் அமைஞ்சிச்சு. கண்டிப்பா. அந்த படம் ரிசல்ட்டை பார்த்ததுக்கு அப்புறம் என்ன விஷயம் உங்களுக்கு தோணுச்சுண்ணே? அது பெரும் வெற்றி, எல்லாத்துக்கும் மகிழ்ச்சி தானே. ஏன்னா வந்து ராஜ்கமல் ப்ரொடக்ஷனில் லோகேஷ் சார் மாதிரி ஒரு பெரிய இயக்குனர் படத்தில் பெரும் வெற்றி பெற்ற படத்தில் இருக்கிற மாதிரி ஒரு ஃப்ரேம் இருந்தாலும் பெரிய விஷயம். ஸோ அந்த படத்தில் ஒரு கேரக்டராக உலகம் பூரா ஒரு நம்ம ஒரு ரீச் ஆகின்றப்போ பெரிய விஷயம். எனக்கு இன்னொன்று சந்தோஷம் என்னன்னா, கமல் சாரோட எனக்கு வந்து 2வது படம். ஏன்னா பாபநாசன் நடித்த அந்த படம் பெரிய ஹிட்டு. அதுலேயும் உண்மையிலே நல்ல கேரக்டர் ஜீத்து ஜோசப் சார் கொடுத்தாரு. திருஷ்யமோட தமிழ் வருஷம் ரொம்ப பிரமாதமான கேரக்டர். அந்த படம் பெரிய வெற்றி. அடுத்து இந்த படம் கமல் சாரோட விக்ரம் 2, இதுவும் பெரிய வெற்றி. ஸோ எனக்கு வந்து எப்படின்னா ஒரு பெரிய எப்படி சொல்கிறது, உலகநாயகன் அவரோடலாம்
கூட நின்று ஃபோட்டோ எடுக்கிறதே ஒரு பெரிய விஷயம். ஆனால் கூட சேர்ந்து நடிச்சது இருக்குல்ல, உண்மையிலேயே பெரிய பாக்கியமாக கருதுறேன். தொடர்ந்து பயணிக்கணும்னு நினைக்கிறேன்.